அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொடுக்கப்பட்ட கால அவகாசம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் காலத்தின் கைசேதமே என்று கூற வேண்டாம். ஏனெனில் அல்லாஹுவே காலம் படைத்தவன். இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் முஸ்லிமில் 4522 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நேரங்கள் என்றும் காலங்கள் என்றும் நமக்கு நிரப்பமான முறையிலே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அவகாசங்கள், அதை முறையாக நாம் பயன்படுத்த வேண்டும். ஓய்வான காலங்கள் கிடைப்பதற்கு அரிய பொக்கிஷமாகும். காலங்களை வீணடிப்பது ஈடு செய்ய முடியாத இழப்பை ஏற்படுத்தும். அல்லாஹ்விடத்தில் காலங்கள் அவன் சப்தியமிட்டு பேசும் அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அல்லாஹ் நம்மீது விதியாக்கிய கடமைகள் கூட காலத்தை அடிப்படையாக, நேரத்தை அடிப்படையாக கொண்டுதான் அமைக்கப்பட்டிருக்கிறது. தொழுகை அதற்கென்று காலம் இருக்கிறது, நேரம் இருக்கிறது. நோன்பு அதற்கு உண்டான காலம் இருக்கிறது. அதே போன்று ஜக்காத்து கடமையாவதற்கு உண்டான கால அவகாசம் இருக்கிறது. ஹஜ்ஜு கடமை அதை நிறைவேற்றுவதற்கு உண்டான காலம் இருக்கிறது. எல்லா காலத்திலேயும் ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாது. அதற்கென்று குர்ஆன் வரைமுறைப்படுத்தியிருக்கக்கூடிய காலத்தில்தான் ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியும். இப்படி அனைத்தும் காலத்தின் கடமைகள் என்பதே நாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய விஷயங்களில் ஒன்று. காலத்தின் மதிப்பை உணராமல் வாழ்ந்தவர் தன்னுடைய இறுதி நேரத்திலே மரணித்த பின்னும் கூட அல்லாஹ்விடத்திலே அந்த காலத்தை மீட்டி கேட்பார். மீண்டும் எனக்கு வழங்கப்பட்ட அவகாசம், காலம், நேரம் திரும்ப கிடைக்கப்பெற வேண்டும் என்று கேட்பார். அப்படி அடியார்கள் கேட்பார்கள் என்பதை வெறுமனே இஸ்லாமிய பதிவுகளாக இல்லாமல் அதை வேத வரிகளுடைய பதிவுகளாகவே குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. எங்களுடைய இரட்சகனே, நீ எங்களுக்கு ஒரு சொற்ப காலத்தை தவணையளி, ஒரு சொற்பமான கால நேரத்தை எங்களுக்கு வழங்கு. நாங்கள் உன் அழைப்புக்கு இனி செவி கொடுத்து உன் தூதரை பின்பற்றி நடப்போம் என்று அவர்கள் கூறுவார்கள். அதற்கு அல்லாஹ் அவர்களை நோக்கி, இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுக்கு இந்த உலகத்தில் அழிவே இல்லை என்று சத்தியம் செய்து கூறிக்கொண்டிருக்க இல்லையா? அப்படியெல்லாம் சத்தியம் செய்து கூறினீர்கள் அல்லவா என்று அல்லாஹ் கேட்கின்ற அந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் 14 சூரத்து இப்ராஹிம் வசனம் 44 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. நான் விட்டு வந்த அந்த உலகத்தில் இனி நல்ல காரியங்களையே நான் செய்து கொண்டிருப்பேன் என்று அடியான் கூறுவான். எனினும் அது ஆகக்கூடிய காரியம் அன்று. இத்தகைய சந்தர்ப்பங்களில் அவன் கூறக்கூடியது வெறும் வார்த்தையே தவிர வேறில்லை. அவர்களுக்கு முன் ஓர் அரண் ஏற்பட்டுவிடும். உயிர் கொடுத்து எழுப்பப்படும் நாள் வரை அதிலே அவர்கள் தங்கிவிடுவார்கள் என்று காலத்தை வீணடித்தார்கள் அல்லவா? காலத்திற்கு உண்டான நன்மதிப்பை அற்பமாக எண்ணி பார்த்தார்கள் அல்லவா? அவர்களுக்கு உண்டான முடிவு இப்படி இருக்கும். அவர்களுடைய ரூஹு கைப்பற்றப்பட்டதற்கு பின்பாக, ஆன்மாக்கள் எடுக்கப்பட்டதற்கு பின்பாக
அவர்கள் அவகாசம் கேட்பார்கள், காலத்தை நீட்டித்து கேட்பார்கள். அதுவெல்லாம் ஒருபோதும் சாத்தியக்கூறாக அமையாது என்பதை இஸ்லாம் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறது. இத்தகைய ஒரு சூழ்நிலையிலே முஃமின்களாக இருக்கக்கூடிய நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கால அவகாசத்தை முறையான வழியிலே பயன்படுத்தி நற்காரியங்கள் புரிந்து நாளை இறுதி நாளிலே நல்லோர்களாக வாழ தலைப்பட வேண்டும். அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள்பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.